ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் கூட இருக்கிறேன். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ் டுட்டோரியல் என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னாக்கா, இப்போ லேட்டஸ்டா போட்டுருக்கிற அந்த குரூப் 2A எக்ஸாமுக்கான சிலபஸ் படி எந்தெந்த பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதன்படி நம்ம இன்னைக்கு ஹிஸ்டரி வரலாறுல வந்து எந்தெந்த பாடங்களை வந்து குரூப் 2A சிலபஸ் படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முன்னாடி வீடியோஸ்ல நம்ம சயின்ஸ் ஃபுல்லாவே பார்த்துருக்கோம். அதாவது பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்டரி வந்து பத்தி பார்ப்போம். ஓகேவா? நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஸோ நீங்க அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து குரூப் 2க்கான அந்த ஹிஸ்டரி சிலபஸ். ஸோ இது நம்ம ஒரு டாப்பிக்கா வந்து எந்தெந்த லெசன்ல வந்து படிக்கணும், எந்தெந்த லெசன் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நீங்க இப்போ ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்கை படிக்கிறது மட்டும் இல்லாம 11வது 12வதுல இருக்கிற ஹிஸ்டரி புக்கை வந்து படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். ஸோ இதுல வந்து அப்படிதான் வரும் உங்களுக்கு படிக்கிற மாதிரி. ஸோ நீங்க அதை படிச்சாதான் கண்டிப்பா வந்து காம்படிட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள். ஓகேவா? தென்னிந்திய வரலாறு, தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து எந்தெந்த லெசன்ல படிக்கணும், எந்தெந்த புக்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 7ஆம் வகுப்புல த சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் தென்னிந்திய அரசுகள், அப்புறம் 8ஆம் வகுப்புல த நாயக் ரூல் இன் தமிழ் கண்ட்ரி தமிழகத்தில் நாயக்கர்களின் ஆட்சி, அடுத்தது ரூல் ஆஃப் மராத்தாஸ் ஆஃப் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் மராத்தியர்களின் ஆட்சி, அப்புறம் 9ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள். ஸோ இந்த பாடங்கள்ல வந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேவா? அது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 11வதுல சவுத் இந்தியன் கிங்டம், பல்லவாஸ், சாளுக்கியாஸ், ராஷ்டிரகூட்டாஸ். ஸோ 11வதுல வந்து நீங்க இந்த 3 டாபிக்கும் படிக்கணும். அதாவது தென்னிந்திய அரசு, பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள். ஓகேவா? அடுத்தது இம்பீரியல் சோலாஸ் பேரரசு சோழர்கள், ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் இன் அதர் ஏசியன் கண்ட்ரிஸ் ஆசிய நாடுகளில் இந்திய பண்பாடு பரவுதல். ஸோ 11ஆம் வகுப்புல இருந்து இந்த 3 டாபிக் 3 லெசன் இங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள் இது வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா? அதாவது ஐரோப்பியர்களின் வருகை மற்றும் படையெடுப்பு, ஆங்கிலேயர் ஆட்சியின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு. ஸோ இதை வந்து எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்புல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர் வருகை, அடுத்தது ஆங்கிலோ பிரெஞ்ச் ஸ்ட்ரகிள், கர்நாடிக் வார்ஸ். ஓகேவா? அதாவது ஐரோப்பியர் வருகை, கர்நாடக போர்கள், இது ரெண்டும் வந்து 8ஆம் வகுப்புல இருந்து படிக்கணும். அடுத்தது 11ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஸோ ஹிஸ்டரி புக்கை பாருங்க. நீங்க எப்பயுமே என்ன பண்றீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் பேஜை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ இண்டெக்ஸ் பேஜை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த லெசன் வந்து எத்தனாவது பேஜ்ல இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்க ஈஸியா வந்து நேவிகேட் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது வகுப்பு 11வதுல கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்களின் வருகை. ஸோ இதை படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் ஆன் சோசியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், அதாவது சமூக பொருளாதாரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவு. ஸோ இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்புல ரூல் ஆஃப் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் ஆங்கில கிழக்கு இந்திய ஆட்சி, லார்ட் கார்ன்வாலிஸ் பிரபு, மார்க்வீஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, லார்ட் வில்லியம் பென்டிக் பிரபு, லார்ட் டல்ஹவுசி பிரபு. ஸோ இதெல்லாம் வந்து 8ஆம் வகுப்புல இருந்து படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்புல வந்து இந்தியா அண்டர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் இந்தியா, அடுத்தது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் வருவாய் நிர்வாகம் மற்றும் பிரிட்டிஷாரின் சீர்திருத்த கொள்கை. ஸோ வந்து இதெல்லாம் நீங்க படிக்கணும். ஓகேவா? நீங்க 12வதுல அந்த 12வது இண்டெக்ஸ் பேஜ்ல பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பிரபுக்களுடைய பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹேஸ்டிங்ஸ் பிரபு, பெண்டிங் பிரபு. ஸோ இதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அதை படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற எதையுமே படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் ஃபுல்லா இதை மட்டுமே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது வந்து எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்புல 19ஆம் நூற்றாண்டின் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள், அடுத்தது தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள், சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இதுல வந்து 10ஆம் வகுப்புல இருந்து படிக்கணும். 12ஆம் வகுப்புல இருந்து எதை படிக்கணும்னாக்கா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், கல்வி, சமுதாய சீர்திருத்தங்கள். ஸோ இந்த 2 பாடங்களையும் உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுதந்திரத்துக்கு பின் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது 12ஆம் வகுப்புல சுதந்திரத்துக்கு பின் இந்தியா அப்படின்ற வந்து லெசனுக்கு கீழே வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். அதாவது இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா?
அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அடுத்த டாபிக் growth of rationalist Dravidian movement in Tamil Nadu, political parties and populist schemes. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் growth of rationalist Dravidian movement in TN, political parties and populist schemes. ஸோ இது வந்து எங்க கவர் ஆகுது, எந்த லெசன்ல கவர் ஆகுது பாத்தீங்கன்னாக்கா 12ஆம் வகுப்புல ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, அடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி ஆட்சி. ஸோ இந்த 2 லெசனையும் படிச்சாக்கா இந்த 4 டாபிக் அப்படியே ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், கலர், லாங்குவேஜ், கஸ்டம் இந்தியா ஆஸ் செக்யூலர் ஸ்டேட். இந்திய கலாச்சாரத்தில் பண்புகள், இந்திய கலாச்சாரத்தின் பண்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, பழக்க வழக்கங்கள், இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்த டாபிக் வந்து எதுல கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் வகுப்புல பக்தி அண்ட் சூஃபி இயக்கங்கள். ஓகேவா? பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்ஸ். வகுப்பு 11ல வந்து இடைக்கால இந்தியாவில் பக்தி இயக்கங்கள், பக்தி மூமெண்ட்ஸ் இன் மீடியவல் இந்தியா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், பிலாசபி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தனித்தனியா படிச்சுக்கலாம். சுவாமி விவேகானந்தா பத்தி, பண்டிட் ரவிசங்கர் பத்தி, MS சுப்புலட்சுமி பத்தி, ருக்மணி அருண்டேல். ஸோ இவங்க எல்லாம் பத்தி நீங்க தனித்தனியா ஒரு GK புக் வாங்கி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ இவங்களை பத்திய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், அதாவது அறிவியல், கலை, இலக்கியம், தத்துவம், இதெல்லாம் வந்து சிறந்தவர்களை வந்து நீங்க வந்து ஓவராலா அப்படியே பார்த்து வச்சுங்க. ஓகேவா? இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த லெசன்ஸை படிச்சாலே போதும். ஓகேவா? நீங்க வந்து இந்த லெசன்ஸ் எங்க டவுன்லோட் பண்றது, இங்க புக்ஸ் எங்க டவுன்லோட் பண்றது அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போடுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். ஸோ நீங்க அதுல போனீங்கன்னாக்கா அது கவர்மெண்டோட வெப்சைட் தான். ஸோ நீங்க அங்க போனீங்கன்னாக்கா எல்லா புக்ஸையும் வந்து நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தது வந்து புவியியலை பத்தி பார்ப்போம், ஜியோகிராஃபி. ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.